அத்தியாயம் 5 குருவாபுரத்தில் ஸ்ரீபாத சுவாமிகளின் காலத்தில் ஒரு பெரிய பண்டிதனான ஒரு பிராமணர் வாழ்ந்தார். அவரது தாரமாகிய அம்பிகா தேவி பல விரதங்கள், தானங்கள், யோகங்கள் மற்றும் தீர்த்த யாத்திரைகளை செய்தார். நீண்ட காலத்துக்குப் பிறகு அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். ஆனால் அந்தக் குழந்தைக்கு கல்வி பயில்வதற்கான புத்தி இல்லை. எவ்வளவு பெரிய பண்டிதர்களிடம் கல்வி கற்பித்தாலும் அவன் ஒரு எழுத்துக்கூட கற்றுக்கொள்ளவில்லை. இதனால் சோகமாகி அந்த பண்டிதன் உயிரை விடும் வரை பீடிக்கப்பட்டார். அவரது மகன் பிச்சை கேட்டு தன் வாழ்க்கையை நடத்தினான். மகனை பண்டிதனின் மகனை, பைத்தியக்காரா என்று அனைவரும் கேலி செய்தனர். இதனால் தாயும் மகனும் தங்கள் உயிரை நீக்கி கிருஷ்ணை நதியில் மூழ்கி தற்கொலை செய்ய விரும்பினர். அவர்கள் நதிக்குப் போவதற்கு மத்தியில் ஸ்ரீபாத சுவாமிகள் எதிராகி அவர்களைத் தடுத்தனர். அம்பிகா தனது வாழ்க்கை வரலாற்றை ஸ்ரீபாத சுவாமிகளிடம் சொன்னார். இதைக் கேட்டதும் ஸ்ரீபாத சுவாமிகளின் கருணை மிகுந்த இருதயம் கரைந்தது. அவர், தாயே, நீ சனிப்பிரதோஷ விரதத்தை பின்பற்றி வாழ்ந்தால் உன் அடுத்த பிறவியில் மிக்க ஞானமிக்க மகன் உனக்கு பிறக்கும் என்று தெய்வீக ஆசீர்வாதம் வழங்கினார். அத்தியாயம் 5 குருவாபுரத்தில் ஸ்ரீபாத சுவாமிகளின் காலத்தில் ஒரு பெரிய பண்டிதனான ஒரு பிராமணர் வாழ்ந்தார். அவரது தாரமாகிய அம்பிகா தேவி பல விரதங்கள், தானங்கள், யோகங்கள் மற்றும் தீர்த்த யாத்திரைகளை செய்தார். நீண்ட காலத்துக்குப் பிறகு அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். ஆனால் அந்தக் குழந்தைக்கு கல்வி பயில்வதற்கான புத்தி இல்லை. எவ்வளவு பெரிய பண்டிதர்களிடம் கல்வி கற்பித்தாலும் அவன் ஒரு எழுத்துக்கூட கற்றுக்கொள்ளவில்லை. இதனால் சோகமாகி அந்த பண்டிதன் உயிரை விடும் வரை. குரு புராணத்தில் ஸ்ரீபாத சுவாமி அவர்களின் காலத்தில் ஒவ்வொரு நாளும் கோதாவரி நதியில் குளிக்கச் செல்லும் போது ஒரு சகாலி அவருக்கு நமஸ்காரம் செய்வாராயின், ஒரு நாளில் ஸ்ரீபாத சுவாமி அவர்கள் அவனுக்கு தெய்வீக பரிசு வழங்கி, ஓரி, நீ சக்கரவர்த்தி மகாபோகங்களைப் பெறுவாய் எனக் கூறினார்கள். அதன் பிறகு அந்த சகாலி தனது குடும்பத்தை விட்டுவிட்டு ஸ்ரீபாத சுவாமி அவர்களது தெய்வீக பூஜையில் முழுமையாக ஈடுபட்டான். அவன் பிராமி முகூர்த்தத்தில் எழுந்து உடனே ஸ்ரீபாத சுவாமி ஆசிரமத்திற்கு சென்று ஆசிரமத்தை பரிசுத்தமாக செய்து நீர் ஊற்றி முக்குகள் போட்டு அழகாக அலங்கரித்தான். பிறகு தனது வேலையை செய்து கொண்டான். ஒரு வசந்தக் காலத்தில் மகாராஜா தனது மனைவியுடன் நதியில் ஜலக்கிரீடையை செய்கிறார். அதைக் கண்ணால் பார்த்து அந்த சகாலி மனதில் அதே நினைவைக் கையாண்டு வருத்தத்துடன் ஸ்ரீபாத சுவாமி அவர்களின் தரிசனத்திற்கு செல்வான். சகாலி, அந்த வருத்தம் என்ன என்று ஸ்ரீபாத சுவாமி கேட்டபோது, மகாத்மா, எனக்கு அரசனால் கிடைக்கும் அந்த சிறப்பான பொக்கிஷம் வேண்டும். அந்த ராஜா தனது ஆசிரியனை எவ்வாறு உறுதியாக சேவித்தே அந்த அரசரின் பதவியை பெற்றான், எனக்கு அப்படி அரசரான மகத்துவம் வேண்டும். என் ஆசிரியர் என்னை எப்போது அது வழங்குவார் என்று சகாலி கூறினான். அப்போது ஸ்ரீபாத சுவாமி கூறினார்கள், ஓரி, இப்போது நீ முதியவர் ஆகிவிட்டாய். ஸ்ரீபாத சுவாமி அவர்கள் பிறகு அவதரிக்கக்கூடிய நேரத்தில் ஆஷ்வயுத் துவாதசி நாளில் அகரமாய் மறைந்தார். அவரின் மறைவின் பின்னரும் அவர் பக்தர்களின் ஆனந்தத்தைத் தாங்கி அவர்களது கோரிக்கைகளை பூர்த்தி செய்து கொண்டிருந்தார். வல்லபேசு என்று அழைக்கப்படும் ஒருவர் மிகவும் வெற்றிகரமாக வியாபாரம் செய்தவர். அவர் குருவபுரத்தில் ஸ்ரீபாத சுவாமியை பக்தியுடன் சேவித்தார். அவரது மனதில்